தமிழில் உள்ள பாரம்பரிய விளையாட்டுகள் எடுத்து ஒவ்வொரு கேமாக என்ன பண்ணிட்டே வரும் பண்ணிட்டே வரும். எப்படி ஒரு 8 கேம் பண்ணிட்டோமா? நான் நினைக்கிறேன் இது எத்தனாவது கேம்? 9வது கேம். இப்போ நம்ம 7ஆம் வகுப்புல தசம எண்கள் இடமதிப்பு படிக்கிறோமா? தசம எண்களுடைய இடமதிப்பு. இப்போ இந்த இடமதிப்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்க விளையாட்டு என்ன விளையாட்டுனா கொலப்படையா இந்த விளையாட்டு விளையாடிருக்கீங்களா எல்லாரும்? இந்த பாட்டு தெரியுமா? பாடுறீங்களா எல்லாரும் சேர்ந்து? முதல்ல அந்த பாட்டை பாடிங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம மேக்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பாட்டை அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? பாடுறோம். ரைட், இது ஒரிஜினல் பாட்டு. இப்போ நம்ம மேக்ஸ் பாட்டு பாட போகிறீங்க. நம்ம மேக்ஸ் அதுக்குள்ளே எப்படி வச்சுருக்கோம் அந்த பாட்டு பாடுங்க. முதல்ல 10ல் 1 பாடிட்டீங்களா? இப்போ அடுத்தது எதை வச்சு பாடணும்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், வெரி குட். அடுத்து 10ல் 1 முடிச்சிட்டிங்க, 100ல் 1. இப்போ என்ன பாடணும்? கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர், வெரி குட். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணிக்கிட்டே போனோம்? கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். இந்த கேமை நீங்கள் வீட்லேயும் போய் என்ன பண்ணணும்? விளையாடி பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்த முறை நம்ம வேறு ஒரு கேம் வச்சு என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோம். ஒவ்வொரு கேமும் ஒரு முறை பாய்ஸு, ஒரு முறை கேர்ள்ஸ். அடுத்த ஆக்டிவிட்டி யாருக்கு? பாய்ஸ் ரெடியாட அடுத்த ஆக்டிவிட்டிக்கு? ஓகே, குட். கேர்ள்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. மிஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா தசம எண்களின் இடமதிப்பு நம்ம படித்த டாப்பிக்கை எண்கள்லாம் எழுதி உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். யார் யாருக்கு எந்த நம்பர்னா உங்களுக்கு தெரியாது. முழு எண்ணும் கொடுத்துருக்கேன். அப்புறம் 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1 எல்லாத்தையும் எழுதி கொடுத்து உங்களை கலந்து உட்கார வச்சுருக்கேன். இப்போ அதில் குரூப் லீடர்ஸ் யாரெல்லாம் அந்த முழு நம்பர் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் அந்த குரூப்புடைய லீடர். அந்த முழு நம்பர் வச்சுருக்கவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யார்கிட்டலாம் முழு நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். சரோஜா காசன் கிட்ட ஒரு முழு நம்பர் இருக்குது. ரைட். அப்புறம் ரோஸ்லின் கிட்ட ஒரு முழு நம்பர். ரைட், முழு நம்பர். ஆர்த்திகுமாரி. அப்புறம் சிவானி கிட்ட ஒரு முழு நம்பர் இருக்குது. தேனிசையால் கிட்ட ஒரு முழு நம்பர். இந்த குரூப் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து குரூப்பில் கண்டுபிடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. 10ல் 1 யார், 100ல் 1 யார், நம்ம நம்பர் யாருன்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போன அந்த குரூப்பை கண்டுபிடிச்சி ஃபுல்லாக ஒரு குரூப்பாக வந்து நிற்பாங்க. குரூப்பில் இருக்க பிள்ளைங்களை என்ன பண்ண போகிற? இந்த குரூப்பில் இருந்து கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சி உங்களுடைய குழுவை இங்கே வந்து அடையாளப்படுத்தணும். சரியா? ரைட்டா? இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? அதில் மேக்ஸ் வச்சு அந்த பாட்டில் பாட போகிறோம். இப்போ யாரை கண்டுபிடிக்க போகிற? 10ல் 1கள். ரைட்டு, காட்ட உன்னோட கார்டு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ அடுத்த ஆளை கண்டுபிடிக்க போகிறீங்க. 10ல் 1 கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ அடுத்த ஆள் 2 பேரும் சேர்ந்து ஓடுங்க. கார்டை காட்டு பார்ப்போம். ரைட்டு, ஓகே, குட், வெரி குட். நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமே பாய்ஸ், நல்லா ஒரு கிளாப் கொடுங்க. கார்டு காட்டுங்க பார்ப்போம். ரைட்டு, யார் யார் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? உங்கள் குழுவை ஃபுல்லாக தேடி உங்கள் குழு தலைவி என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. உங்களோட நம்பர்
845.567 5 10 ஒன்றுகள் 100 ஒன்றுகள் 1000 ஒன்றுகள். ரைட், நல்ல ஒரு கிளாப் கொடுக்கணும் இவங்களுக்கு. நீங்கள் உங்களோட கார்டை கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ ஒரு குரூப் லீடர் அவங்க குரூப்பில் தொலைஞ்ச ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இரண்டாவது குரூப் லீடர் யார் தயார், யார் போக போகிறது? ரைட், நல்ல ஒரு கிளாப் கொடுங்க. ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம், பாடலாம், போய் பாடுங்க. கண்டுபிடி பார்ப்போம் யாருன்னு. கார்டை காட்டுங்க. ரைட், குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஒரு கிளாப் கொடுக்கலாமே. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மூன்றாவது ஆளை கண்டுபிடிக்க போறீங்க. இங்கே இல்லை, அவளுக்கு பின்னால் இல்லை. நீ அடுத்த ஆள் தானே, முதல்ல அவளை தானே கண்டுபிடிச்சா, அடுத்து ரெண்டாவது ஆள். ரைட், நல்லா கிளாப் கொடுக்கலாம். பாய்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணு. நம்பரை காட்டுங்க பார்ப்போம். உங்கள் குரூப் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சாச்சா, தொலைஞ்சவங்க எல்லாரையும்? உன்னோட நம்பர் 679.649. 10 ஒன்றுகள் 100 ஒன்றுகள் 1000 ஒன்றுகள். ஒரு நல்ல கிளாப். 2 குரூப் கண்டுபிடிச்சாங்க. வாங்க, உங்களோட நம்பரை வைங்க. ரெண்டாவது குழுவும் மிக சரியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட குரூப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. மூன்றாவது எந்த குழு கண்டுபிடிக்க போகிறீங்க? ஆர்த்தி குமாரி, உன்னோட நம்பர் 485.596. குட், ஸ்டார்ட் பண்ணு. யார் கண்டுபிடிச்சாச்சா? ரைட், சூப்பர், ஒரு கிளாப். ரெண்டாவது ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்களா? 10 ஒன்றுகள் 100 ஒன்றுகள். சூப்பர், வெரி குட், கேரி ஆன். நில்லுங்க பாப்பா, உங்கள் குரூப்பு. என்னோட நம்பர் 485.596. 10 ஒன்றுகள் 100 ஒன்றுகள் 1000 ஒன்றுகள். சூப்பர், வெரி குட். வாங்க, இப்போ எத்தனாவது குரூப் வர போகிறாங்க? 4வது குரூப்பு. 4வது குரூப்போட லீடர் யார் எடுக்க போகிறா? நம்பர் கார்டு, உன்னோட நம்பர் சொல்லு. 75.673.1. சரி, ஓகே.
ரைட். இப்போ நீ உன்னோட குழுவில் குரூப்பில் தொலைஞ்சு போனவங்களாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்? அப்புறம் எதை கண்டுபிடிக்கணும்? அப்புறம் எதை கண்டுபிடிக்கணும்? 1001. கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா நம்ம? சரி, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கிளாப்பை கொடுத்து ஆரம்பிப்போம். கேர்ள்ஸ் பாடுறீங்களா? பாடுங்க, நல்லா சத்தமாக பாடுங்க. கூட்டத்தில் கண்டுபிடி பார்க்கலாம். கண்டினியூ பண்ணு. திரும்புங்க, இப்படி திரும்பி நம்பரை காட்டுங்க. 10 1 100 1. இன்னும் 2 நம்பர் நீ கண்டுபிடிக்கணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணு. அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. பத்தில் ஒன்றுகள், 100ல் ஒன்றுகள், 1000ல் ஒன்றுகள். ரைட்டு, ஓகே, போடு. காட்டுங்க, காடை காட்டுங்க பார்ப்போம். ரைட்டு, 75.673 100ல் 1000ல் ஒன்றுகள். சூப்பர், உங்களுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர் உள்ள கார்டு. நல்லா செஞ்சுருக்கீங்க. ஓகே, குட், வெரி குட். வாங்க இங்கே வைங்க, லைனாக வைங்க. அதேபடி சூப்பர். 4 குரூப்பை ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரே ஒரு குரூப் இருக்குது. கேம் நல்லா இருக்காடா? வீட்டில் இதே மாதிரி மேக்ஸை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கேமெல்லாம் விளையாடலாம். சரியா? ஆன்லைன் கேம்லேருந்து உங்களை திசை மாற்றுறதுக்காக தான் நாங்கள் இந்த கேம்லாம் சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம கிளாஸில் விளையாடுற கேம் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ வீட்டில் போய் என்ன பண்ணலாம்? விளையாடி பார்க்கலாம். சரியா? அப்படி விளையாடும் போது உனக்கு உடலும் மகிழ்ச்சியாக இருக்கும், மனசும் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். உன்னோட உடல்லாம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும். ஆன்லைன் கேமில் உட்காந்துக்கிட்டு கரண்ட்டு தான் போயிட்டுருக்கோம், நெட்டு போயிட்டுருக்கோம். அந்த கேம் வந்து நல்ல கேமு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கேமெல்லாம் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க என்னென்ன கேம் இருக்குதுன்னு தெரியாதுன்றதுனால தான் நம்ம ஒவ்வொரு கேமாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம விளையாடின கேம்லேயே இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காடா கேமு? ரைட்டு. லாஸ்ட் குரூப் லீடர் யார்? சிவானி. சிவானிக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடு. கேர்ள்ஸ் எல்லாம் நல்ல சத்தமாக பாடுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் ஆளை கண்டுபிடிச்சாச்சா? போயிட்டு லீடருக்கு அந்த பக்கம் நின்று பார்ப்போம். ஓகே, வெரி குட். கண்டினியூ பண்ண. அடுத்த ஆள் 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஆளை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது ஆளை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாருங்க பார்ப்போம். ரைட், சூப்பர். கண்டினியூ பண்ணு.
தப்பாக கண்டுபிடிச்சிருக்க. இப்போ இருவரேன் 10ல் 1 கண்டுபிடிச்சியா? உன்னோட கார்டு காட்டு. இது வந்து 10,000ல் 1கள். 10ல் 1 கண்டுபிடிச்சியா? 100ல் 1 கண்டுபிடிச்சியா? அடுத்து 1000ல் 1 கண்டுபிடிக்கணும்ல. 6 இருக்குல்ல, போய் கண்டுபிடி போ. கரெக்டாக கண்டுபிடி. பாடு 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 பாடு. ரவுண்டு ரவுண்டு ரவுண்டு. ஸ்டார்ட் பண்ண. கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெற்றிகரமாக 3வது ஆள் யாருன்னு. இன்னும் ஒரு ஆள் கண்டுபிடிக்கணுமா? 4 பேர் சேர்ந்து அடுத்த ஆளை கண்டுபிடிங்க. இன்னும் ஒரு ஆள். உங்கள் குரூப்பும் பெரிய குரூப் தான். யார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 378.47665. 10ல் 1கள், 100ல் 1கள், 1000ல் 1கள், 10,000ல் 1கள் இருக்கிறதுலே பெரிய குரூப். நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாமே. வாங்க, அந்த குரூப்பை கொண்டு வந்து வரிசையில் வைங்க. அப்படியே வரிசையாக வாங்க. அச்சாச்சா. தசம எண்களின் இடமதிப்பு இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த முழு எண் பகுதி இருக்குல்ல, அதை எல்லாருமே கரெக்டாக செஞ்சிடுறீங்க. உங்களுக்கு பிரச்சனையே எங்கே வருதுன்னா, அந்த தசம புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற அந்த தசம எண்கள் பகுதியில் தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணியிருக்கோம். 10ல் 1கள், 100ல் 1கள், 1000ல் 1கள், 10,000ல் 1கள், இப்படி என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கும். இந்த இடமதிப்பில் தப்பு வருமா? 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 இனிமே கரெக்டாக போட்டுருவீங்களா? ரைட். இப்போ அந்த பாட்டை கடைசியாக எல்லா கேர்ள்ஸும் சேர்ந்து ஒரு முறை பாட போகிறாங்க. அந்த ஒரிஜினல் பாட்டையும் பாட போகிறீங்க, 10ல் 1 100ல் 1ஐயும் பாட போகிறீங்க.